கடலூரில் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு ஒன்று கூடிய 8 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஏற்படுத்தப்பட்ட போராட்டம் என்பது தமிழகம் முழுவதும் இன்று பரவியிருக்கிறது. மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டமும் இந்த போராட்டம் என்பது நடைபெறுது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடலூர், விருத்தாச்சலம், சிதம்பரம் உள்ளிட்ட அனைத்து பகுதியில் இருக்கும் கல்லூரி மாணவர்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். கடலூர் மஞ்சக்குப்பத்தில் பழைய மாவட்ட ஆட்சியாளர் கடலூரில் உள்ள பல்வேறு கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் ஒன்றிணைந்தார்கள். இதில் அரசியல் கலப்படம் இல்லை, மாணவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்திருக்கும். எங்கள் கலாச்சாரத்தை காப்பது எங்கள் முதல் கடமை. அதற்காக கல்லூரியை நாங்கள் புறந்தள்ளி தற்போது போராட்ட களத்தில் ஈடுபட்டு வருகிறோம். தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக எங்கள் போராட்டத்துக்கு செவிசாய்க்க வேண்டும், எங்கள் பாரம்பரியத்தையும் கலாச்சாரம் காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டம் தற்போது நடைபெற்று வருது. நம்முடன் பேசுவதற்காக மாணவர் பிரகாஷ் இருக்கா, அவட கேட்போம். பிரகாஷ், சொல்லுங்க, என்ன காரணம் வச்சு இந்த போராட்டம்? ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் இது. ஜல்லிக்கட்டு மட்டும் சொல்றது இல்ல, இனிமேல் தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் இளைஞர்கள் நாங்க ஒன்று திறந்து நாங்க போராடுவோன்றதை தெரிவிச்சுக்கிறோம். சும்மா நாங்க வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ டைம் பாஸ் பண்றோம்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். எங்களுக்கு தமிழ்நாட்டோட வரலாறு தெரியும், எங்களுக்கு கலாச்சாரம் தெரியும், எங்களுக்கு அரசியலுடைய உள்ள அர்த்தங்களும் தெரியும். நீங்க எத்தனை நாள் நீங்க எம்எல்ஏ எம்பிக்கு காசு கொடுக்குற ஓட்டு போட்டு நாங்க ஏமாந்துட்டு சும்மா வீட்டுல உட்காந்துருக்கோங்கன்னு நினைக்காதீங்க. ஜல்லிக்கட்டு மாதிரி இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் நாங்க முன்னாடி வந்து நிற்போம். தமிழ்நாடு அரசு எங்கள் கலாச்சாரத்தை நாங்கள் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க மாட்டோம். மாணவர்களாக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். இதில் அரசியல் கலப்படம் இல்லை. பாரம்பரியத்தை காக்குவதற்காகவும் கலாச்சாரத்தை காப்பதற்காகவும் நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம். மாவட்டம் முழுவதும் மாணவர் அமைப்பு ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு பாலாவுடன் ஸ்ரீதர்.